நாம் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரொம்ப பிரபலமான தெரிந்த ஒரு வேத பகுதி. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை இப்படி சொல்லி அதில் எழுதுகிறார். தன்னுடைய கடைசி நிருபம் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இந்த காரியங்களை அவர் எழுதுகிறார். அதில் ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற போராட்டங்கள், ஆனால் வேதம் இதை சொல்லுகிறது நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்லி, விசுவாசத்தை நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்லுகிறது. நல்ல போராட்டம்னு ஒன்று இருந்தாலே கெட்ட போராட்டம் இருக்குது. உலகம் ஒரு போராட்டங்களுக்குள்ளே இருக்குது. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது கர்த்தருக்குள் விசுவாசத்திற்காக போராடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை ஏன் அவர் குறிப்பிடுகிறார், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் பாவத்தோடு போராடி கொண்டிருக்குது. பாவத்திலிருந்து ஜெயிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு பாவத்தோடு போராட்டம் இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா, பாவத்தோடு உள்ள போராட்டத்தை சிலுவையில் இயேசு நமக்காய் முடித்திருக்கிறார். நாம் அதை உயர்த்தும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை நாம் உள்வாங்கி நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் அவைகளை உயர்த்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி பிடிக்க 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 பாவத்திலிருந்து ஜெயம் பெற்று வந்துவிடுவோம். ஆனால் இங்கே விசுவாசிக்கு இன்னொரு போராட்டத்தை வேதம் சொல்லுகிறது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, விசுவாசத்தில் போராட்டம். இன்னைக்கு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்றார். விசுவாசத்தை காத்து கொண்டேன், பரிசுத்தத்தை காத்து கொண்டேன்னு அவர் சொல்லலை. அல்லது வேறு எதையுமே ஆவிக்குரிய வரங்களை காத்து கொண்டேன்னு சொல்லலை. ஆவிக்குரிய கிருபைகளை காத்து கொண்டேன், அபிஷேகத்தை காத்து கொண்டேன் அப்படிலாம் எதுவுமே எழுதலை. அவர் என்ன எழுதுகிறார்னா, விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், எனக்கு இருந்த அந்த நல்ல போராட்டத்தை போராடி நான் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக இதை நம்ம இந்த வசனத்தை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நமக்கு எவ்வளவு நேரம் அனுமதிக்குமோ அது வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதை தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு பொதுவாக உடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், வைரஸ் அல்லது நோய் கிருமிகள் உடலை தாக்குகிறது. ஆனால் உடலை தாக்கின உடனே உடல் பலகீனப்படுகிறது, நோய் வந்து விடுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான காரணம் என்னன்னா, நோய் கிருமிகள் உடலை தாக்குவதில்லை, மனுஷனுடைய எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் சிஸ்டத்தை தான் தாக்குறது. நம்ம உடல் அந்த எதிர்ப்பு சக்தியினால் இருக்குது. உடம்புக்குள்ளே எது போனாலுமே நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தியானது நம்முடைய உள்ளே வரக்கூடிய அந்த எல்லாவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாய் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே வருகிற அந்த எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் பிரச்சனைன்னு வந்துருச்சுனாலே நம்முடைய உடல்நிலை ஆட்டோமேட்டிக்காகவே வீக்காக ஆரம்பிச்சிடும். அதே போல தான் ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு விசுவாசத்தை ஒரு எதிர்ப்பு மண்டலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த எதிர்ப்பு மண்டலத்தில் தான் பிரச்சனையே. இந்த விசுவாசத்தில் பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னாலே, இந்த போராட்டம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லை அப்படின்னா, விசுவாசத்துக்காக அந்த மனுஷன் போராடலைனா, அல்லது விசுவாசத்தில் அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே ப்ராப்ளமாய் மாற ஆரம்பிச்சிடும். இதை நான் கொஞ்சம் உங்களோடு கூட விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சொல்லும் பொழுது இப்படி எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி. அதே நேரத்தில் தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் சொல்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இன்னைக்கு நம்மளை வேத வசனத்தில் ஆவியானவர் எதற்கு போராட சொல்லுகிறார் அப்படின்னாச்சுன்னா, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நமக்கு அந்த விசுவாசத்தை குறித்து, விசுவாசம்னா என்ன, நிறைய முறை நம்ம நிறைய கேட்கிறோம். விசுவாசத்தின் போராட்டம்னா என்ன, இதை குறித்து மட்டும்தான் நான் உங்களோடு இன்று பேச விரும்புகிறேன். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்முடைய அழைப்பு என்னன்றது நமக்கு தெரியணும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நம்முடைய ஸ்தானம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு விசுவாச பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த மேன்மைகள் என்ன,
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் வந்த சம்பவங்கள், இப்படி ரெண்டாக பிரிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வேதத்தின்படி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த விசுவாசிகள், புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற விசுவாசிகள், இந்த ரெண்டு பேருடைய மேன்மை என்ன? இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் உங்களோடு ஒன்றொன்னாய் பேச விரும்புகிறேன். இப்போ போராட்டம்னு வந்துட்டாலே, இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னா யார் கூட போராடுறது? கண்டிப்பாக போராட்டம்னு வந்தாலே ஒரு எதிரி இருப்பாங்க இல்லையா? எதிரி இல்லாமல் போராட்டம் இல்லை. யாரோடு போராடணும்? இப்போ இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு விரோதமாய் திடீர்னு ஒரு தாக்குதல், அவங்க எதிர்பாராத நேரத்தில் ஒரு தாக்குதல் வந்துச்சு. அப்போ அந்த தாக்குதல் வந்த உடனே அந்த தேசம் முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, யார் அந்த எதிரி? ஃபர்ஸ்ட் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. நம்மை தாக்கினது யார் அப்படி கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த பர்டிகுலர் பகுதியில் தாக்கினது யார் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களோடு போராட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி விசுவாசத்தின் எதிரி யார்? நம்மளை விசுவாசத்தில் வளர விடாமல் செய்கிறது எது? விசுவாசத்தில் நம்மளை முன்னேற விடாமல் தடுப்பது எது? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது, இந்த தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் பலிக்கும். அவர் தேவைகளின் அடிப்படையை வைத்து இயங்குகிறவர் அல்ல. ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் தேவையின் அடிப்படையில் வாழ்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் பஞ்சங்கள், எத்தனையோ இடங்களில் நிறைய பிரச்சனைகள். ஆனாலும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படின்னா இந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிக்கு எங்கே பிரச்சனை, யார் எதிரி இருந்தால் தான் போராட்டம். இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு அந்த விசுவாசத்தை கெடுக்கிற எதிரிகள் யார், அதை குறித்த ஒரு அறிவு தான் இன்றைக்கு தேவையாக இருக்குது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா, இந்த நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழுகிறோம். இதை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்களோடு இன்றைக்கி நம்மளை கம்பேர் பண்ணுகிறார். அதாவது அன்னைக்கு எகிப்திலிருந்து வெளியில் வந்த அந்த ஜனங்களைப் போல தான் நாம் இன்றைக்கு பாவத்திலிருந்து வெளியில் வருகிறோம். எகிப்தியர்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் போராடவே இல்லை, அவங்களாகவே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அற்புதங்கள் மூலம், அடையாளங்கள் மூலம் அந்த பார்வோனோடு போராட ஆரம்பித்தார். அந்த கர்த்தருடைய அந்த போராட்டத்தின் விளைவுதான் அந்த ஜனங்கள் வெளியிலே வந்தார்கள். அதே போல கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோடும் இந்த உலகத்தின் பாவத்தோடும் மீறுதலோடும் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் போராடினார். அந்த யுத்தத்தில் அவர் ஜெயித்தார். ஜெயம் பெற்று அவர் நம்மை அந்த பாவத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டம் அதோடு முடிவதில்லை. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்தை சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களையும் சொல்லுகிறார். நாம் இதை வாசிக்கும் பொழுது ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், மோசே தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லி கூப்பிடுகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் மோசே எகிப்துக்குள்ளே போகலை. எகிப்தியர்கள் தன் ஜனங்களை ஒடுக்குகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ மோசையோடு தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். மோசைக்கு எகிப்தில் என்ன நடக்கின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் அங்கிருந்து இங்கே வந்து 40 வருஷம் ஆச்சு. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற அந்த பாடு அந்த உபத்திரவத்தை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கும் இந்த லைனில் இருக்கிறவங்க சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனையெல்லாம் கர்த்தருக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் இங்கே ஒரு 6 விதமான மக்களை சொல்லுகிறார். யார் இவர்கள்? எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் இந்த 6 ஜனங்கள் குடியிருக்கிற அந்த இடம் அது கானான் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக கானானை பரலோகத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு கம்பேரிசனுக்கு வேணால் வச்சுக்கலாம்.
ஆனால் உண்மையான வாழ்க்கை வந்து கானானும் பரலோகம் ஒன்றல்ல. ஏனென்றால் கானானில் நிறைய எதிரிகள் உண்டு, பரலோகத்தில் யாருமே இல்லை. அங்கே கர்த்தர் மட்டும்தான் நமக்காக இருக்கிறார். அப்போ அந்த கானான் என்பது நாம் வாழப்போகிற வாழ்க்கை. அந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்து நாம் இந்த பூமியில் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அதை சொல்லும்போது தான் சொல்லுகிறார், பாலும் தேனும் நலமும் விசாலமும் உள்ள தேசம் அப்படின்றார். சும்மா மொட்டைக்கட்டே ஒரு ஊரை சொல்லிடலாம்ல, இந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த தேசத்துக்கு போகிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த தேசத்தை அவ்வளோ ஹைலைட் பண்ணி சொல்லுகிறார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இனி வருகிற நாட்களில் நாம் இதை தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். பாலும் தேனும் நலமும் விசாலமும் உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ எகிப்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அற்புதங்கள் மூலம் அடையாளங்கள் மூலம் பார்வோனையும் அவனுடைய சேனையும் அழித்து நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவார். அந்த விசுவாசத்தில் நாம் பண்ண வேண்டிய சில யுத்தங்கள் இருக்கிறது. விசுவாசிகள் பண்ண வேண்டிய சில யுத்தங்கள். அந்த விசுவாசத்தை நமக்கு கெடுக்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த 6 வகையான மக்கள் கூட்டம். ஆண்டவரே அந்த மக்கள் கூட்டத்தை எழுதி வைக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நாம் அவர்களோடு போராட வேண்டியது இருக்குது. அவர்களோடு போராடி தான் இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த ஜனங்கள், இந்த மக்கள் நம்முடைய வாழ்க்கையை அவர்களால் கெடுக்க முடியாது. பாலும் தேனும், அதாவது நலமும் விசாலமான வாழ்க்கையை அவர்களால் கெடுக்க முடியாது. ஆனால் அந்த வாழ்க்கைக்குள் போக விடாதபடிக்கு, அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க விடாதபடிக்கு இவர்கள் நம்மோடு போராட முடியும். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான தெய்வீக சுகத்தை அவர்களால் அளிக்க முடியாது. ஆனால் அந்த தெய்வீக சுகத்தை பெற்று விடாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு பிசாசு போராட முடியும். கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற செழிப்பான எதிர்காலங்களை பிசாசால் அழிக்கவே முடியாது. அவைகள் இருக்கும், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம முன்னேறாதபடிக்கு அது நம்மை போராட்டத்துக்குள்ள அது நம்மை கொண்டு போகும். பிசாசு நம்முடைய விசுவாசத்தில் அதை அடைந்து விடாதபடிக்கு போராடுவான். நமக்கென்று தேவன் மேன்மையான வாழ்க்கை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுபடி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தேவன் தருகிறதான மேன்மையான வாழ்க்கை, தேவன் தருகிறதான மேன்மையான குடும்பம், தேவன் தருகிறதான விசாலமான இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய 2 வாழ்க்கையுமே, 2மே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும், எந்த எல்லைக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த நல்ல வாழ்க்கையை பிசாசால் கெடுக்கவே முடியாது, பிசாசால் தொடவே முடியாது. ஆனால் அதே நேரம் அதை அனுபவிக்க விடாதபடிக்கு நம்மை தடுக்க முடியும். ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்தின் அளவில் தான் இருக்குது. அதனால் நமக்குள்ள அந்த விசுவாசிக்க விடாதபடிக்கு சில காரியங்களை கொண்டு வர முடியும். இன்றைக்கு நாம் அதை போராடி அதை ஜெயிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம கொரிந்தியரில் கூட பவுல் எழுதுகிறார், நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக இருக்க மாட்டேன். எதிரி யாருன்னே தெரியலன்னா அப்படி தான் இருக்கும். நமக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த ஜனங்களை கூப்பிடும்போது சொல்லுகிறார், அந்த இன்னும் போகலை, இன்னும் எகிப்துக்குள்ளே அவங்க போகவே இல்லை. அதுக்குள்ளே தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறார். நான் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கிட்டு வரணும். விடுதலையாக்கி அந்த தேசத்திலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு நான் கொடுக்குற அந்த வாழ்க்கையை இந்த 6 கூட்ட ஜனங்கள் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து அவர்கள் யுத்தம் பண்ணி அதை எடுத்து கொள்வார்கள். நமக்கு தெரியும், வேதம் படிக்கிறவர்கள் தான், வேதத்தை நன்றாய் ஆராயக்கூடியவர்கள் தான், ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தத்தின் மூலமாய் உங்கள் கண்களை திறப்பாராக. நம்ம வேதத்தில் பாருங்கள், அவர்கள் அவ்வளவு யுத்தங்கள் ஏன் பண்ணினார்கள்னா, தேவன் வைத்த அந்த நலமும் விசாலமுமான அந்த தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார். அதை எப்படி ஒவ்வொன்றாய் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் மனுஷனுடைய பேர் என்ன போட்டிருக்கு, முதல் கூட்டம் என்ன போட்டிருக்குன்னா, அந்த 8ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதாவது இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்து அந்த எல்லைக்குள்ளே போவதற்கு இவர்கள் தடையாக இருக்கிறாங்க.
அதில் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானானியர் அப்படின்னு வருது. கானான் என்கிற அந்த பகுதி அதில் குடியிருந்ததுனால அவங்களுடைய பெயர் பொதுவான கானானியர் அப்படின்னு வருது. இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வான இடத்தில் குடியிருக்கிறவர்கள் அல்லது தாழ்வான பகுதியை உடையவர்கள், தாழ்வான மனநிலை கொண்டவர்கள். இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தின் முதல் எதிரியே யார் அப்படின்னா, நம்மை குறித்து நாமே தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொடுக்கிறவர்கள். ஏன்னா இந்த போராட்டங்கள் எல்லாமே கத்தியை வைத்து நாம் போராட வேண்டியதில்லை. ஆவியின் பட்டயமாகிய விசுவாசத்தை எடுத்து நம்முடைய மனதில் உண்டாகிற போராட்டங்கள், மனநிலை, நம்முடைய மைண்டில் வரக்கூடிய போராட்டம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா தாழ்வு மனப்பான்மை. நம்ம குறித்து நாமே தாழ்வாக நினைக்கிறது. நான் இப்படி பிறந்துட்டேன், இந்த ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன், இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், இன்னாருக்கு மனைவியாக மாறிட்டேன், எனக்கு இப்படி என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இவ்வளோதான் படிச்சிருக்கிறேன், என் சரீரம் இப்படி இருக்குது, எனக்கு நல்ல நிறம் இல்லை, நல்ல வாய்ஸ் இல்லை, என்னால் அடுக்காக பேச முடியலை, எனக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை தரலை, என்னால் இவ்வளவு தான் முடியும், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், என்னால் இவ்வளோ தான் செய்ய, இப்படி தாழ்வான ஒரு மனநிலையை கொடுத்த உடனே இந்த மனநிலையிலேயே நம்ம இருக்க வச்சுட்டாங்க. அதனால் அந்த மனநிலை கொண்டவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், இதை தாண்டி எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த மனநிலை வந்த உடனே இதுதான் நாம் முன்னேறுவதற்கு முதல் தடை. நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் எந்த ஸ்தானத்தை சொல்கிறேன்னா, உலக பிரகாரமாக உங்களுக்கு நிறைய ஸ்தானங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் சபையில் உங்களுக்கு ஒரு ஸ்தானம். அந்த உலக பிரகாரமாய் அல்லது வெளிப்பிரகாரமான எந்த ஸ்தானத்தையும் நான் சொல்லலை. கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன ஸ்தானம் இருக்குது, அவர் நம்ம எப்படி மாற்றியிருக்கிறார், அவர் நம்ம எப்படி பார்க்கிறார், அவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார், இதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள தான் இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியும். ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போ தாழ்வு மனப்பான்மை வருகிறது? சிறு வயசில் அவங்க பட்ட சில காயங்கள், சிறு வயதில் அவங்க அனுபவித்த சில பிரச்சனைகள், மன ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பாங்க, அல்லது சிலர் உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பாங்க, உணர்ச்சி ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பாங்க. உண்மைதான், சில காயங்கள் இருதயத்தில் பட்ட சில ஆறாத வடுவாய் ரணமாய் அது உள்ளுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா அது அவங்கள தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போயிடும். ஏன்னா சிறு வயதிலேருந்தே அனுபவித்த சில கஷ்டங்கள், சில தோல்வியான வார்த்தைகள், நீ ஒன்றுக்கும் உபயோகப்பட மாட்ட, நீ வேஸ்ட்டு, எல்லாராலையும் ஒன்றால் முடியாது, இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம நீ உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியும், பேசாமல் ஒரு ஓரமாக உட்கார், பேசாம இரு இப்படி சொல்லி 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 நமக்குள்ளே என்ன இருக்குன்றது கூட நம்மளே மறந்துட்டோம். இன்றைக்கி விசுவாசிகளுக்கும் இது பிரச்சனை, இன்றைக்கி ஆவிக்குரியவர்களுக்கும் இது பிரச்சனை. நிறைய நேரங்களில் நம்ம தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது நாமே தாழ்வாகவே பார்க்குறோம். தேவனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தின்படி தான் அவர் இயங்குகிறார். அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவர் அந்த வெற்றியை பெற்று நம்முடைய கரத்தில் கொடுத்துட்டார். இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அதனுடைய மேன்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கவே முடியும். அதாவது நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் இதன் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படி இருக்கிறான். ஒரு குருவி கூட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு, அது சேஃபாக இருக்கும். அந்த கூட்டை விட்டுட்டு இனி இது எனக்கு வேண்டான்ட்டு அல்லது தான் எங்கே வந்தோன்றதை, எங்கே இருந்தோம், எப்படி வந்தோன்றதை மறந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும். அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்ட மனுஷனும், கிறிஸ்து நமக்குன்னு சில ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். நான் அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை சரியாய் உங்களுடைய இருதயத்தில் பதிய வைப்பாராக. யூதா நிருபத்துக்கு வந்தோம்னா, யூதா நிருபத்தில் இதை குறித்து ரொம்ப அருமையான விளக்கங்களை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். யூதா நிருபம் அதனுடைய 5ஆம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன்.
5ஆம் வசனத்தை நான் முதல்ல, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து. அந்த வார்த்தையை பாருங்கள். ஆவியானவர் சரியாய் வசனங்களை கையாளுகிறார், சரியாய் வார்த்தைகளை எழுதுகிறார். அதில் எப்படி எழுதியிருக்குன்னா, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அதாவது எகிப்தில் நமக்கு போராட்டம் இல்லை, பாவத்தில் நமக்கு போராட்டம் இல்லை, பார்வோனோடு நமக்கு போராட்டம் இல்லை. அவைகளை கர்த்தரே போராடினார், அவரே முடித்து வெளியில் கொண்டு வந்தார். ஆனால் அவர் வெளியில் கொண்டு வந்த பிறகு வைத்திருந்த நல் வாழ்வுக்கு போவதற்கான அந்த பாதையில் அவர்கள் விசுவாசியாதபடியினால், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடாதபடியினால் கர்த்தர் அவர்களை அழித்தார். அடுத்த வார்த்தை பாருங்கள், 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய அந்த ஸ்தானம், தேவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட், அவருடைய அந்த ஸ்டைல் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு மனுஷனை எழுதுகிறார், அடுத்து தேவதூதர் எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதி மேன்மை, அந்த தேவதூதர்களை உருவாக்கி அவர்களை மேன்மையான ஒரு இடத்துல வச்சுருந்தார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆதி ஸ்தானத்தை காத்துக்கிடவே இல்லை. நாங்கள் எங்கே இருக்கோன்றதை அவங்க மறந்துட்டாங்க, எப்படி இருக்கோன்றதை மறந்துட்டாங்க. அதை காத்து கொள்ளாதபடியினால் அவர்கள் அங்கிருந்து தள்ளப்பட்டு கீழே விழுந்து போனார்கள். அதுக்கு இணையானது தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நாம் பூமியில் அனுபவிக்காமல் இருப்பது. கர்த்தர் நமக்கு வைச்சிருக்கிற வெற்றியான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழாமல் போவது. கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மை நாமே தாழ்வாக பார்த்து அதை அனுபவிக்காமலே நாம் போய்விடுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு தேவன் போராடினார். அதன் பிறகு நல்வாழ்வுக்காக அந்த கானான் வாழ்க்கையை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் வாழ்வதற்கு நாம் போராட வேண்டியது இருக்குது. கர்த்தர் வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார். கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். நடாத திராட்சை தோட்டத்தின் கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள் அப்படின்னார். நீங்கள் தோண்டாத துறவுகளின் தண்ணீரை குடிப்பீர்கள் அப்படின்னார். ஆனால் அதைக்குள்ள போகிறதுக்கு இந்த ஜனங்களோடு, இந்த உணர்வுகளோடு நாம் போராட வேண்டியது இருக்கு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்றார். அப்போ நமக்கு ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்னன்னா, நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விட்டுறவே கூடாது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவை அறிவதற்கு முன்னாடி நான் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அது என்னுடைய, நான் தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருக்கலாம். ஒரு தாழ்ந்த, பணம் இல்லாத, வசதி இல்லாத, இயேசுனா யாருன்னு தெரியாத இடத்துல இருந்திருக்கலாம். பிறப்பால், நிறத்தால், படிப்பால், அல்லது நான் என்னுடைய திருமணத்தால், எப்படி வேணாலும் இந்த உலகத்தின் பார்வையில் நான் எப்படிப்பட்ட நிலைமையில வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தின் பார்வையில், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கையின் பாதையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஸ்தானம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளை. அவரை அவர் அப்பாவின் பேரை பையன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற யாருமே யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்கள் பேரை உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம், மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்து ஒன்றுமே எழுதாமல் அதில் உங்கள் பேரை எழுதி கொடுங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் எழுத முடியும்? எத்தனை பேர் எழுதி கொடுப்போம்? அதாவது இந்த வெறும் எதுவுமே ஃபில் பண்ணாத அந்த வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னா நம்ம கையெழுத்து போடுவோமா? போட மாட்டோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெயரை உபயோகப்படுத்தி கொள்ளும்படி அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், என் நாமத்தினாலே கேளுங்கள், என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்கள் அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது இருக்குது. சரி, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானம் என்ன? நான் வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை கூட நான் காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வேத பகுதி தான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரெகுலராக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அநேகர், தொடர்ந்து யூடியூப்பில் போடுகிற செய்தியை கேட்குற அநேகர், என்னுடைய மெசேஜ், நம்முடைய சபையிலேருந்து கொடுக்கப்படுகிற செய்திகளை ரெகுலராக கேட்குறவங்க இருக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும், அடிக்கடி இந்த வசனங்களை நம்ம கோட் பண்ணி சபையில் பேசுகிறோம்.
அதே வசனத்தை நான் திரும்பவும் பேச விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, வைக்க போகிற தயவினால் அல்ல, ஏற்கனவே வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு மேன்மையான மகிமையான வார்த்தை இது. கர்த்தர் தன்னுடைய தயவை நம்ம மேலே ஏற்கனவே விளங்க பண்ணியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு விளங்க பண்ணியிருக்கிறார்னா, கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுப்பி நம்முடைய உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது, உங்களுக்கு புரியதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது 2 வகையான கிளாஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து எக்கனாமிக், ஒன்று வந்து பிஸ்னஸ் கிளாஸ். நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஸ்பெஷலிஸ்டிஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எக்கனாமிக் கிளாஸில் இருந்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாம் எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா யாரோடு உட்காந்துருக்கிறோமோ அவருக்கு என்ன கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு புரிகிற மாதிரி, இப்போ எங்களுக்கு புரிகிற மாதிரினா, ஏன்னா நம்ம ஃப்ளைட்லாம் பார்க்கல, உங்களுக்கு புரியுதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, செகண்ட் கிளாஸில் போனோம்னா எல்லாரும் ஏறுவாங்க. சிலருக்கு சீட் இருக்கும், சிலருக்கு சீட் இருக்காது, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் அதே இது ஃபஸ்ட் கிளாஸில் போனோம் அப்படின்னாச்சுன்னா நமக்குன்னு தனியாக ஒரு சீட், தனியாக தங்க ஒரு ரூம், தனியாக அதுக்கான சில வசதிகள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அந்த இடம் என்ன, அந்த இடத்தின் மேன்மை என்ன, அங்கே என்ன ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரே, அவங்க உட்கார வச்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதையே நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்றை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் செலவிடணும். ஒன்றை அறிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய நாலேஜை பயன்படுத்தணும். ஒன்றை அறிந்து கொள்வதற்காக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா, பிசாசு எதை வேணாலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு விட்டுருவான். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் அறியறதுக்கு டைம் இருக்குது. ஒன்றுமே தெரியாது. இந்த செல்ஃபோன் வந்த புதுசில் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் நாம் வாங்கி யூஸ் பண்ண பழகி கொண்டோம். நமக்கு முதல்ல கேஸ் தமிழ்நாட்டு கிராமப்புறங்களில் கேஸ் சிலிண்டர் வரும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அநேகர் சிலிண்டர் வெடிச்சிரும்னு சொல்லி வாங்காமல் இருந்தவங்களாம் நிறைய பேர் உண்டு. முதல்ல ஏடிஎம் வரும்பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது இன்றைக்கி யூஸ் பண்ண பழகி கொண்டோம். முதல்ல லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இப்படி இவைகளையெல்லாம் கற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், இவைகளையெல்லாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரியவர்கள் பல வருடமாய் படிக்கிற வேத புத்தகத்தில் இருந்து தங்களுடைய நல்வாழ்விற்காக இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்த மேன்மையான உன்னதமான அந்த ரட்சிப்பின் அந்த மேன்மையை மட்டும் அறிந்து கொள்வதற்கு பிசாசு டைம் கொடுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்களுடைய மைண்டில் அந்த தாழ்வான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் வந்து ஒரு யூஸ்லெஸ், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும், இப்படிப்பட்ட எண்ணங்களே தான் திரும்ப திரும்ப திரும்ப. சூழ்நிலைகள் என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் எதுவுமே முடியாதது போல தான் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் சூழ்நிலைகளை தாண்டி தான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதாவது இவைகள் ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரியவர்கள்னு பேர். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை இந்த பூமியோடு முடிவதில்லை. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு உண்டாயிருக்கிறது. சரி, அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்தின் மேன்மை என்ன? அப்படி அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? எபேசியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 19 வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்திலேருந்தே வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம். அப்போ என்ன சொல்றார்? எல்லா துரைத்தனத்துக்கும்
அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லா துரைத்தனங்களுக்கும் எல்லா அதிகாரத்திற்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா கர்த்தத்துவத்திற்கும் அவர் மேலானவர். எத்தனை விசுவாசி செய்வன என் குடும்பத்தில் இருக்குன்னு நம்புகிறாங்க. எத்தனை விசுவாசி பிசாசு எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை பறிச்சுட்டான்னு நம்புகிறாங்க. எத்தனை விசுவாசி குடும்பத்துக்குள்ளே போராட்டம் இருக்குதான். ஆனால் நீங்கள் இதை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த போராட்டத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா, சத்தியத்தை அறிகிற அந்த அறிவில் நாம் எவ்வளவு லோ ஸ்டாண்டர்டில் உட்காந்துருக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் நம்ம அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அங்கே தான் நம்ம இருக்கிறோம். அந்த எண்ணம் நமக்குள் வரும் பொழுது நம்மால் சத்துருவை ஜெயிக்க முடியும், நம்மால் பிசாசை துரத்த முடியும், நம்மால் சாத்தானை விரட்ட முடியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்போ கர்த்தருடைய அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தணும். ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஸ்தானம் எப்பொழுதும் உங்கள் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறேன். இந்த பூமியில் வேணால் நான் சாதாரண ஒரு வீட்டில் இருக்கலாம், நீங்கள் சாதாரண ஒரு வேலையை பார்க்கலாம், சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சாதாரணமான ஒரு சரீர பலகீனத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம், எல்லா வல்லமைக்கும் மேலான. உண்மைதானா? இப்போ உங்கள் கணவன், இப்போ நிறைய பெண்கள் தானே இதில் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டார், அவர் கூட நீங்களும் போகிறீங்க. இப்போ அவருக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும்ல. அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்களும் அவரோடு கூட உட்காந்துருக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணால் அந்த கோடீஸ்வரனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா கனமும் எல்லா மரியாதையும் இந்த பெண்ணுக்கும் கிடைக்கும். ஒருவேளை இந்த பெண் அதற்கு தகுதி இல்லாதவளாக இருந்தாலும் அவளை திருமணம் பண்ணிக்கொண்ட அந்த கணவனின் நிமித்தம் சகலமும் இவர்களுக்கு கொடுக்கப்படும். இவர்களுக்கு அந்த கணவனுக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லாரும் இவர்களுக்கும் கீழ்ப்படிவார்கள். இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்தானம்னா என்ன, நம்முடைய பொறுப்புனா என்ன, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரம்னா என்ன, இதை வச்சு தான் நம்ம விசுவாசத்தில் போராடணும். இந்த தாழ்வு மனப்பான்மையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து எறிவதற்கு கர்த்தர் இன்றைக்கு கண்களை திறப்பாராக. இன்றைக்கி நம்ம அதாவது என்னென்னா, இந்த உலகம் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்கிற அந்த அறிவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணுன்னா ஒன்று செய்யுங்க. வேதத்தில் இருக்கக்கூடிய நிருபங்களில் எங்கெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் தேடி தேடி படிங்க. கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த மேன்மையான மகிமையான வாழ்வு இன்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு கர்த்தர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டார். இதை வைத்து வாழ்க்கை எப்படி கட்டமைப்பது என்பது நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தை நாம் போராடித்தான் ஆக வேண்டும். நீங்கள் இதை போராடும் பொழுது மட்டும்தான் அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த நலமும் விசாலவுமான வாழ்க்கையும் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையும் இந்த பூமியில் நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய நோக்கம், ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, கர்த்தருடைய நோக்கம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார், அதோடு சரி, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் என்னை வச்சிருக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை நன்றாய் வைத்திருக்க விரும்புகிறார். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஒருவேளை ஒர்க்கில் இருக்கீங்களா, ட்ராவலில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, வீட்டில் போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்து திரும்ப 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 படிங்க. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்றதை பாருங்கள். அதில் கரெக்டாக 10வது வசனம் 11வது வசனத்தில் ஒரு வார்த்தை வரும், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்படின்னா என்னுடைய ஆத்துமாவை இந்த மரணத்தில் ஊற்றினதுக்கு, அதாவது தன்னுடைய ஆத்துமாவை சிலுவையில் மரணத்தில் ஊற்றி இரத்தமும் சதையுமாய் நம்மை பெற்றெடுத்ததுக்கான ஒரு பலன் உண்டு. அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த ரட்சிப்பின் அந்த மேன்மையான வாழ்க்கையை நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பால் குடிக்கிற ஒரு குழந்தை, தாய்ப்பால் குடிக்கிற ஒரு குழந்தை சில நேரங்களில் அந்த தாய்ப்பால் குடிச்சிட்டு தூங்கும் பாருங்க. தூங்கும்போது அதனுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியும்.
அதுவாக தன்னால் சிரிக்கும். அதை பார்க்கும்போது அந்த தாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளைய என்னை நம்பி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே தான் இந்த பூமியில் உங்கள் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடணும்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நல்வாழ்வை நாம் அனுபவித்தாக வேண்டும். கர்த்தர் நமக்குன்னு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கான நல்வாழ்க்கை கர்த்தர் ஏற்கனவே எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிற பொறுப்பை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் அதை எடுத்து எப்படி அதைகளை பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், என்னெல்லாம் அவருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ இப்போ அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. எபேசியர் 1:22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரோடு கூட நம்மளை கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார்னா உங்களுடைய கரத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினைத்தா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நீங்கள் நினச்சா உங்களை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத நபர்களுக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வர முடியும். ஏனென்றால் தேவனுடைய தயவை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். நீங்கள் இருக்கிற வீட்டில் கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் கர்த்தருடைய தயவு கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. கர்த்தர் உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். உங்கள் வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்கள் சிந்தனை மண்டலத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பரலோகம் அதற்கு உடனே செவி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அவைகளை இந்த பூமியில் வாழ வேண்டும். ஏன்னா அதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். யோசிச்சு பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் வெளியில் கொண்டு வருகிறார். அவருக்காக ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். ஆனால் பேதுரு அப்போஸ்தலனை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் இறங்குகிறான். அப்போஸ்தலர் 10 ஒரு தேவதூதன் இறங்குகிறான். ஒரு தேவதூதன் இறங்கி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். ஆனால் அதே போல் பவுல் அப்போஸ்தலனை தூக்கி சிறைச்சாலையில் போடும் பொழுது எந்த தேவதூதனும் வரல. அவர் சிறைச்சாலையிலே கிடக்கிறார். அப்போ அவரை சிறைச்சாலையில் விசாரித்த அந்த விசாரணை அதிகாரி, இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரக்கூடியது, அந்த விசாரணை அதிகாரி பவுல் அப்போஸ்தலன் ஏதாவது பணம் தருவார், பணம் தந்தால் லஞ்சத்தை வாங்கிட்டு வெளியில் போயிடலாம், அவரை வெளியில் விட்டுடலான்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் சம்மதிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஏன்? பேதுருவுக்காக சிறைச்சாலை கதவை திறந்த ஆண்டவர் பவுலுக்காக சிறைச்சாலை கதவை தேவன் திறக்கலை. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் பணம் கொடுத்து வெளியில் வர்றதா இருந்தால் வந்திருக்க முடியும். ஆனால் நான் அப்படி இல்லை. கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு வச்சார். இந்த இடத்திலும் நலமும் விசாலவுமான சில ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு கொடுத்தார். ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி போய் அவர் நின்னார். அந்த நாட்களில் ராயனை சந்திக்கிறது பெரிய விஷயம். அதில் போய் பார்க்கவே முடியாது. அவர் எத்தனை ராஜாக்களை சந்தித்திருக்கிறார்னு பாருங்கள். இன்றைக்கு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பே அதை நோக்கி தான் இருக்குது. அதில் ஒரு எதிரி தான் தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, எங்கு இருக்கிறோம், நாம் யாரோடு உட்கார்ந்துருக்கிறோம், அந்த இடத்தின் மேன்மை என்ன என்பதை நாம் நினைவில் அடிக்கடி வச்சுக்கிட்டே இருப்போம். 1 சாமுவேல் 2:8 அன்னாள் ஜெபிக்கிறாள். ஜெபித்து விட்டு அந்த அன்னாள் கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் அங்கே வருகிறது. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். அவனை எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பூமிக்குரிய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோடு நம்மை உங்களையும் என்னையும் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். இந்த மனநிலை நமக்குள்ளே வரும் பொழுது தான் இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளை விட்டு வெளியில் போகும். கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆவிக்குரிய அதிகாரங்களை, உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய கண்கள் கர்த்தர் திறப்பாராக. இந்த நமக்கு இன்னொன்று எடுத்த நேரம் அனுமதிக்காது. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அந்த 2வது அந்த கானானியர் குறித்த அடுத்ததை நம்ம பார்க்கலாம். கேட்டதை கொஞ்சம் ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு ரீகால் பண்ண விரும்புகிறேன். சொல்கிறார், தன்னுடைய இறுதி நாளில் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்றார். பரிசுத்தத்தையோ மற்ற ஆவிக்குரிய கரங்களையோ ஏன் காத்து கொள்ளாமல் விசுவாசத்தை ஏன் காத்து கொண்டேன்னு சொல்கிறாருன்னா,
நாம் விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடுவதற்காகவே அழைக்கப்பட்டோம். அந்த நல்ல போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அதற்கு சில எதிரிகள் இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்று கானான். கானான் அப்படின்னாச்சுன்னா தாழ்வு மனநிலை, தாழ்ந்த மனநிலை. எப்பொழுதுமே தன்னை குறித்து, அதாவது தாழ்மை வேறு, தாழ்வு மனநிலை வேறு. அந்த தாழ்வு மனநிலையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியில் வரணும் அப்படின்னா, தன்னை சிலுவை மரணத்துக்கு பிறகு கர்த்தர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, அந்த இடத்தின் மேன்மை என்ன, அந்த யாரோடு உட்கார்ந்துருக்கிறோம், அவருக்கான அதிகாரம் என்ன, அவரோடு கூட உட்காரும் பொழுது அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நமக்கு கிடைக்குது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வேறொரு எதிரியை குறித்து நம்ம பார்க்கலாம். நான் உங்களோடு கூட ஜெபம் பண்ண